இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய கடைகளில் வந்து பாதாம் பால் வந்து இந்த சம்மர் சீசனில் நல்லா சில்லாக குடிச்சிருப்போம். அதே ரெசிபி தான் இதுவும். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாதாம் பால் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உள்ள பாதாம் மிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ஆவின் பிராண்டில் உள்ள பாதாம் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பிராண்டில் வந்து பாதாம் மிக்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக எம்டிஆரில் கூட பாதாம் மிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6 லிட்டர் நல்லா கெட்டியான பால் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. நல்லா 6 லிட்டர் பால் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையே வந்து ரொம்பவே அதிகமான ஒரு குவான்டிட்டி தான். உங்களுக்கு நல்லா இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கெட்டியான பாலை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஓரங்களை எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா பொங்க விடணும். பாருங்க, 6 லிட்டர் பால் வந்து நல்லா 1 கப் அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த பாலை நல்லா சுண்ட விடணும். இப்போ இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். பாதாம் வந்து நீங்க சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாதாம் மில்க் நம்ம குடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து இதுலேயே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாதாம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, கலர் எந்த அளவுக்கு நல்லா எல்லோயிஷ் கலர்ல நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளவுதான், நம்ம பாதாம் பவுடர் ஆட் பண்ணதையுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாலை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சில்லாக எடுத்து அப்படியே பாதாம் பால் மாதிரி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் சின்ன சின்ன குல்ஃபி மோல்டில் கூட இந்த பாதாம் பாலை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதாம் குல்ஃபியாவே கிடைச்சிரும். இதுவும் வந்து ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு வந்து பாதாம் பால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பாதாம் பாலாவும், இல்லை குல்ஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் குல்ஃபியா கூட நீங்கள் இதை செஞ்சு குடிச்சிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.